Hi students, today I am going to talk with you some basic and main functionalities of operating system. I think everyone is familiar about the operating system because nowadays whatever electronic gadgets or computer system, that system will work only based on the OS. Without OS, device will not work properly. Let's start our topic. So I listed out here what will be seen in this video. First, we have to see definition of operating system, then components of computer, operating system need, operating system functions, objectives of an OS, and examples of OS. First of all, what is OS? Operating system is a program that acts an interface between user and a computer hardware. Users cannot communicate hardware directly. Let's see one real-time example. இப்போ ஒரு லாங்குவேஜ் தெரியாத ரெண்டு பேர் கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருப்பாங்க. ஸோ அவங்க மூலமாக லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஈஸியாக கம்யூனிகேஷன் பண்ணிப்பாங்க. ஸோ சிமிலர்லி இப்போ இங்கே ஓஎஸ் ப்ரொவைட் இன்டர்ஃபேஸ் பிட்வீன் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் இஸ்ன்ட் இட். ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா யூசர் ஹார்ட்வேரை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மீடியேட்டராக யார் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஓஎஸ் ஆக்ட் பண்ணுவாங்க. Or else we can say the OS is a program that controls the execution of an application program. First interface ஆக்ட் பண்ணுது, தென் செகண்ட் டெஃபினேஷன் பார்த்தோம் அப்படின்னா இது கண்ட்ரோல் பண்ணுது. எதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரோட எக்ஸிக்யூஷனை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ சிம்ப்ளி சேஸ் OS is a system software. It acts an interface between user and computer hardware, and also it controls the execution of an application program or application software. Shall we move to next topic? Okay, that is components of computer. Hardware, OS, application program, users. So first hardware is nothing but it's a physical part. ஓகே, ஒரு கம்ப்யூட்டரை பார்த்தோன்னே நீங்கள் என்ன ஃபிசிக்கல் பார்ட்லாம் இங்கே வியூ பண்ணி பார்ப்பீங்க. ஃபஸ்ட்டு இன்புட் அவுட்புட் டிவைசஸ் இருக்கும். என்னென்ன இருக்கும்? கீபோர்ட், மவுஸ், பிரிண்டர், ஸ்கேனர், ஸ்க்ரீன், எல்சிடி ஸ்க்ரீன். ஸோ தீஸ் ஆல் ஆர் கம்ஸ் அண்டர் கேட்டகரி இன்புட் அவுட்புட் டிவைசஸ். தென் இன்சைட் ஆஃப் த மதர் போர்ட் சிபியூ அந்த கேபினெட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஸோ மதர் போர்டில் சிபியூ இருக்கும். சிபியூ இஸ் நத்திங் பட் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். ஸோ தட் இஸ் ஆல்சோ ஹார்ட்வேர் பார்ட். தென் நிறைய ஸ்லாட்ஸ் எல்லாம் இருக்கும். தென் அது போக பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மெமரி. ஸோ மெமரின்னு வரும்போது ப்ரைமரி வந்துடும், செகண்டரி வந்துடும். ஸோ ப்ரைமரின்னு சொல்லும்போது நம்ம ரேம் சிப்பு. ஸோ ரேம் ஆல்சோ ஹார்ட்வேர் டிவைஸ். அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க், சிடி ரோம். ஸோ ஃபர்தராக இந்த திங்ஸ் எல்லாமே விசிபிளாக ஃபிசிக்கலாக இருக்கிற ஃபிசிக்கல் பார்ட் எல்லாமே ஹார்ட்வேர் டிவைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஓஎஸ். ஸோ ஓஎஸ் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ சிஸ்டம் சாஃப்ட்வேர் இன்ட்ராக்ட் பிட்வீன் யூசர் அண்ட் கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர். ஓகே, தென் application program. So application program, we already known about application program. It's nothing but application software. So ஒரு particular task ஆனே டிசைன் பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் MS Office, Gmail, Google Drive, etc. தென் யூசர்ஸ். ஸோ இந்த யூசர்ஸ்னு வரும்போது ஒரு ஹியூமன் பீயிங் தான், ஒரு கம்ப்யூட்டரை ஒரு ஹியூமன் பீயிங் மட்டும்தான் ஆப்ரேட் யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா கிடையாது. ஒரு கம்ப்யூட்டரை இன்னொரு கம்ப்யூட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் இன்புட் அந்த கம்ப்யூட்டர்லேருந்து போகும். ஓகே, இல்லை ஒரு மெஷினும் ஒரு கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக நம்மளுக்கு இப்போ இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டடாக கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணி வர்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மெஷின் தான் இன்புட் கொடுக்கும் கம்ப்யூட்டருக்கு. ஸோ ஒரு மெஷினாகவும் இருக்கலாம். ஸோ யூசர்னு வரும்போது நாட் ஒன்லி இந்த பீப்புள் இருக்கலாம், ஆர் மெஷினாக இருக்கலாம், ஆர் அதர் கம்ப்யூட்டராக இருக்கலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் த 4 things are components of computer. What is that? Hardware, OS, application program, users. Okay, we will move to next topic, that is need of operating system. Here I have to separate 2 scenarios. Scenario 1 is user can communicate hardware devices directly. Here there is no operating system.
The next scenario is user can communicate hardware through operating system. Okay, so here hardware, we may say CPU, input output devices, memory, these all are hardware. Okay, so first of all, let me tell you some real life example. Let's say when you want to start a fan, then you press the switch. Okay, if the switch is not there, any possible to start the fan? Maybe it possible because of behind that switch, maybe a circuit has 2 or 3 wires. Join these wires, fan will be work. Okay, but everybody doesn't know how to handle or operate that wires, but even small boy knows how to use that switch. Okay, so that switch is interface between fan and user. Okay, so what is the purpose of interface here? Interface makes things easy, okay, more convenient. Okay, so similarly, let's do technical example for that. When user writing C programming, you are writing printf in that program. You know what will come in the screen? Yes, the word, the hello word will be appear in the screen, isn't it? But that is not so simple. The printf is here. What OS will be do? ஸோ பிரிண்ட்எஃப்னு கொடுத்தோன்னே ஹலோங்கிற வேர்டு நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த ஓஎஸோட ரோல் என்ன, இந்த வேர்டை பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஓஎஸ் என்ன மாதிரி ஃபங்க்ஷன்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு இந்த பிரிண்ட்எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து ரைட்டுங்கிற இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். ஏன்னா இந்த ரைட் ஃபங்க்ஷனுக்குள்ளே உள்ள கோடிங்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆனால் தான் பிரிண்ட்எஃப்பில் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ OS மேக் சிஸ்டம் கால் டு ரைட் ஃபங்க்ஷன். இந்த ரைட் ஃபங்க்ஷன் OS ப்ரோக்ராம்குள்ளே தான் இருக்கும். ஓகே, ஸோ இது யூஸருக்கு வந்து இன்ட்ராக்ட் ஆகாது, வியூ ஆகாது. ஸோ யூஸர் தெரிஞ்சதெல்லாம் என்னென்னா, பிரிண்ட்எஃப்னு கொடுத்தா எனக்கு ஒரு வேர்டு வந்து பிரிண்ட் ஆகணும். எந்த வேர்டு நான் உள்ளே கொடுக்குறனோ அந்த வேர்டு வந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். ஓகே, ஸோ நீ பிரிண்ட்எஃப்னு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து சிஸ்டம் கால் மூலமாக ரைட்டுங்கிற ஃபங்க்ஷனை ஓஎஸ் கால் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணி ப்ராப்பராக வந்ததுக்கப்புறம் தான் அந்த ஹலோங்கிற வேர்டு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சினாரியோவில் பார்க்கும்போது இங்கே இப்போ ஓஎஸ் இல்லை. ஸோ யூசர் கேன் கம்யூனிகேட் ஹார்ட்வேர் டிவைஸ் டைரக்ட்லி. அப்போ வந்து அவங்க ப்ரோக்ராம் எழுதுகிறாங்க அப்படின்னா, ஸோ ஹலோங்கிற ஒரு வேர்டை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு பிரிண்ட்எஃப் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதினாங்கன்னா, அந்த பிரிண்ட்எஃப் கீழேயே அவங்க இந்த ரைட் ஃபங்க்ஷனையும் எழுதி ஆகணும். ஏன்னா ஹியர் தேர் இஸ் நோ ஓஎஸ். ஓகே, ஸோ இந்த ஒரு தடவை பிரிண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம். நீங்கள் எத்தனை தடவை இந்த பிரிண்ட்எஃப்ங்கிற இந்த ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறீங்களோ, ஸோ அத்தனை தடவை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த ரைட்டுங்கிற ஃபங்க்ஷனுக்கான கோடிங் வந்து எழுதி நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பிரிண்ட் ஆகும். ஓகே, பட் இதில் என்ன டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னா, ஒரு யூசர் வந்து ஹார்ட்வேரை டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த யூசர் டெக்னிக்கலி வெல் நாலேஜ்டாக ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும், கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியும். ஓகே, பட் நார்மல் பர்சன் வந்து ஒரு கம்ப்யூட்டரை வந்து ஈஸியாக யூஸ் பண்ண முடியாது. பட் நார்மல் பர்சனும் கன்வீனியண்ட்டாக கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த டிஃபிகல்ட்டிஸை ஓவர் கம் பண்ண வந்த கான்செப்ட் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் நீட் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, தென் let's move to next topic, that is functions of operating systems. First I list out what are the functions available in operating system. Process management, memory management, input output device management, security management, file management and network management. Process management. So process management என்ன ஒர்க் பார்ப்பாங்க அப்படின்னா, this process management always concerned with the central processing unit. Okay,
ஸோ ஒரு சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டை வந்து மோர் தென் ஒன் யூசர் யூஸ் பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃபஸ்ட் யூசர், செகண்ட் யூசர், ஒரு 3 யூசர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு யூசருக்கும் ஹவு லாங், எவ்வளோ நேரம் வந்து அலோகேட் பண்ணுறது, இல்லை வென், எப்போ அலோகேட் பண்ணுறது, இல்லை வாட், என்ன ரிசோர்ஸை வந்து அலோகேட் பண்ணணும், ஆர் ஹூ, யாரை ஃபஸ்ட்டு அலோகேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி திங்ஸ், இந்த மாதிரி வந்து ஒரு சிபியூ வந்து ப்ராசஸ் பண்ண வைக்கிறதெல்லாம் வந்து யாரோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். So next management, memory management, it deals with main memory, that is always concerned with random access memory. So இதோட ரோல் என்ன அப்படின்னா allocate and deallocate space in RAM. ஒரு ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் ஸ்பேஸை அலோகேட் பண்ணுறதும் டீஅலோகேட் பண்ணுறதும் அதுதான் வந்து மெயின் மெமரி மேனேஜ்மெண்ட்டோட மெயின் ரோல். ப்ளஸ் ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடி ரேமில் வந்து ஸ்டோர் ஆகணும். தட் இஸ் அ பேசிக் ரூல். ஓகே, ஸோ ரேமில் ஸ்டோர் ஆகிறது வந்து அலோகேட் பண்ணுறது, ஸ்பேஸை அலோகேட் பண்ணி ரேமில் ஸ்டோர் ஆகணும். தென் ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பேஸை வந்து டீஅலோகேட், ஃப்ரீ பண்ணி விட்றணும். ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் யாருக்கும் இருக்கும் அப்படின்னா நம்மளோட மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கும். பட் அந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டோட மெயின் ஒர்க்கு எங்கே இருக்குன்னா மெயின் மெமரியில் மட்டும்தான் இருக்கும். ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் மட்டும்தான் இருக்கும். நாட் செகண்டரி டிவைசஸ்லாம் வந்து இருக்காது. Got it? The next management, IO device management, that is our input output management. It deals with always peripheral devices. So peripheral devices is nothing but keyboard, mouse, scanner, printer. So these input output devices also known as peripheral devices. Okay, so let's take one example. If we have only one printer, then we attached 2 or more system with that printer. ஓகே, ஸோ ஒரு பிரிண்டர் தான் இருக்குது. அந்த ஒரு பிரிண்டரோட நம்ம 3 சிஸ்டத்தை வந்து கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணும்போது 3 பேருமே வந்து பிரிண்ட்டுங்கிற ஆப்ஷனை கொடுத்து பிரிண்ட் பண்ணுறாங்க. பட் அந்த பிரிண்ட் பண்ணும்போது அந்த பிரிண்டட் டிவைஸுக்கு 3 ஆப்ஷனும் வந்து ஒரே நேரத்தில் வந்து போகுது அப்படின்னா அந்த பிரிண்டர் எந்த யூசரோட ரெஸ்பான்ஸை வந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அவுட்புட் டிவைஸ், இந்த பிரிண்டர் அவுட்புட் டிவைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து கண்ட்ரோல் இங்கே யார் பண்ணுவாங்க அப்படின்னா இன்புட் அவுட்புட் டிவைஸ் மேனேஜ்மெண்ட். அதுக்கு நிறைய ஷெடியூலிங் அல்காரிதம்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கியூ அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஒரு யூசர் வந்து ஒரு செகண்டில் வந்து ஒரு டாக்குமெண்ட்டை பிரிண்ட் பண்ணுறாங்க, தென் நெக்ஸ்ட் செகண்டில் இன்னொருத்தர் அனுப்புகிறாங்க, தென் நெக்ஸ்ட் செகண்ட் இன்னொருத்தர் அனுப்புகிறாங்க அப்படின்னா ஸோ ஒரு க்யூ மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு க்யூவில் வந்து ஃபஸ்ட்டு யார் இருக்காங்களோ அந்த டாக்குமெண்ட்டை ஃபஸ்ட்டு அனுப்பிச்சு பிரிண்ட் பண்ணும், தென் செகண்டு அப்படியே போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷெடியூலிங்லாம் இருக்குது. தட் இஸ் ஆல் வி வில் சி லேட்டர். ஓகே, பட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு க்யூ ஃபார்ம் பண்ணி ஆர்டராக அனுப்போம். ஏன்னா பிகாஸ் ஒரு நேரத்தில் ஒரு பிரிண்ட் அவுட் மட்டும் தான் நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல அந்த டிவைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா நம்ம ஓஎஸோட வேலை தான். பட் அந்த ஓஎஸ் அவங்களுக்கு கீழே ஒரு மேனேஜர் வச்சுக்கிறாங்க. அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்புட் அவுட்புட் டிவைஸஸ்லாம் வந்து மேனேஜ் பண்ணும். That's it. Roles and responsibilities of input-output device management. Okay. The next, security management. By name itself, this management provides fully protective. ஸோ நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டை செக் பண்ணிவிட்டு ஆத்தரைஸ்டு பர்சனாக இருந்தால் நம்மளை வந்து உள்ளே வந்து கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண அலோவ் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் வந்து யாருக்கு இருக்கும் அப்படின்னா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கு இருக்கும். ஸோ சிம்ப்ளி சேஸ் இட் கிவ் ஃபுல் ப்ரொடெக்ஷன். ஓகே, ஸோ நம்ம கம்ப்யூட்டருக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது யார் அப்படின்னா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் தான். தென் நெக்ஸ்ட் ஃபைல் மேனேஜ்மெண்ட்.
So file management, also known as storage management, it is particularly related with the disk. It's nothing but our hard disk. Okay, it's a secondary memory device. So நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மெமரி மேனேஜ்மெண்ட் பார்த்தோம் இல்லையா, அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் வந்து ஆல்வேஸ் கன்சர்ன்ட் வித் த மெயின் மெமரி, பட் ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆல்வேஸ் கன்சர்ன்ட் வித் த செகண்டரி மெமரி. ஓகே, ஸோ how the store the data or how will store permanently in hard disk, then அந்த டிஸ்கில் உள்ள செக்டார்ஸு, தென் டிஃப்ரெண்ட் ஃபைல் ஃபார்மட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இந்த ஜாப் எல்லாமே, இந்த ரோல்ஸ் எல்லாமே வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட். அட் த சேம் டைம் இந்த என்டிஎஃப்எஸ் எஃப்ஏடிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம், ஃபைல் அலோகேஷன் டேபிள், இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஃபார்மட் இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ வந்து இஎக்ஸி ஃபைல்னும் ஏஎக்ஸி ஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், டேட்டா ஃபைல் இருக்கும், தென் எம்பெக் ஃபைல் இருக்கும். மியூசிக் கேட்குறதா இருந்தால் வந்து நார்மலாக வந்து டபிள்யூஏவி, ஏவிஐ, ஸோ நிறைய இந்த ஃபைல் ஃபார்மட்ஸாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி ப்ராப்பராக யூஸருக்கு வந்து என்ன இன்புட் கொடுக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறதெல்லாம் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட் தான் பார்ப்பாங்க. ஸோ தீஸ் ஆல் டேக் கேர் பை த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். Okay, the next, network management. ஸோ நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ஒன்றுமே கிடையாது. இது எப்படின்னா எல்லா நெட்வொர்க் டிவைஸஸுமே வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எனக்கு வந்து ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க் கனெக்ஷன் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, என்னால் வந்து ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம், இல்லை ஹப் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கனெக்ஷன் கொடுக்கும்போது டிஃப்ரெண்ட் டிவைஸஸ்லாம் நான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஓஎஸ் தேவை. அந்த ஓஎஸ்க்கு வந்து எந்த மேனேஜர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னா நெட்வொர்க் மேனேஜர், நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் இருந்தால் தான் அந்த டிவைஸஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, so these all are the functions of the operating system. The next topic, objective of OS. ஸோ இவ்வளோ நேரம் பார்த்ததை வச்சு உங்களுக்கே வந்து ஒரு ஓஎஸோட மெயின் கோல் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். மெயினாக ஓஎஸ் வந்து எதை அச்சீவ் பண்ண வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், தட் இஸ் கன்வீனியன்ஸ். அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கணும், தென் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும், வித்தவுட் நோ எரர். இப்போ நான் ஒரு ப்ராப்ளமே சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன், இல்லை ஏதோ ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கான எரர் இல்லாமல் எஃபிஷியன்சியாக இருக்கணும். ஸோ மெயினாக 2 கோல்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஒன்று வந்து கன்வீனியன்ஸ், இன்னொன்று வந்து எஃபிஷியன்சி. The last topic of our video, that is examples of operating systems. ஸோ நார்மலாகவே இப்போ வந்து இது எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டதாக இருந்திருப்பீங்க. பேசிக்காக ரெண்டாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா மொபைல் ஓஎஸ், சிஸ்டம் ஓஎஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து மொபைல் ஓஎஸில் வந்து ஆண்ட்ராய்ட் தெரியும், இட்ஸ் டெவலப்டு பை கூகுள். தென் iOS, it's only for Apple iPhone. தென் சிம்பியன் மீன்ஸ் இந்த நோக்கியா மொபைல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதில் உள்ள ஓஎஸ் தான் வந்து சிம்பியன் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மொபைல் ஓஎஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கக்கூடிய சிஸ்டம் ஓஎஸ்எஸ், மைக்ரோசாஃப்ட் லான்ச் பண்ண விண்டோஸ் வெர்ஷன்ஸ், like Windows XP version 8 or 10 Vista, like this. Okay, the next Mac OS developed by Apple company, then Chrome OS. So these are the system OS. Okay, I hope all of you have a little bit idea about basics of operating systems. Thank you.